ஞாயிற்றுக்கிழமை காலை நைட்டே கிச்சனை டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். பால் வந்துச்சு, நல்லா காய்ச்சி வச்சாச்சு. கிச்சனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு மார்னிங் எழுந்தால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. நல்ல வேளை லீவாக போச்சு. தோசையும் தேங்காய் சட்னி சேம் பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சு கொடுத்தாச்சு. வீக்கெண்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மிளகு தூள் இதெல்லாம் அரைச்சி வச்சுருவோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது 1 வீக்கு தேவையான அளவு இது பண்ணிடலான்னு அதையும் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. 1 வீக் கவலை இல்லை. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க, எலும்பும் கறியும் வாங்கிட்டு வந்தாங்க. சூப் வச்சு குடிச்சிட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சை போட்டு சூப்பராக கம்மன்னு எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. இந்த குழம்பு ஆல் டைம் ஃபேவரட். பிறந்த வீட்லேயும் பூந்த வீட்லேயும் இந்த குழம்பு வச்சாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வைக்க தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவு பரவலாமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நைட்டு தோசையும் சேர்த்தே வச்சுட்டாச்சு. அடுத்து மிளகு கறி செய்யலான்னு இந்த பக்கம் கொதிச்சுட்ருக்கு. சாப்பாடு லாஸ்ட்டாக தான் வச்சேன். எல்லாம் பரிமாறி கொடுத்தாச்சு. பாய்.